எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர். எதுல? கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர். இந்த 1000 ரூபாய் கூட அரசாங்கத்தில் வருவாய் அதிகரிச்சு கொடுக்கல, கடன் வாங்கித்தான் கொடுக்கிறார். இந்த கடனை எப்படி கட்டுறது? யாரு? உங்க மேலதான் வந்து சுமக்கும். நீங்க தான் அந்த வரி போட்டு அந்த வரியின் மூலமாக அந்த கடனை திருப்பி செலுத்த வேணும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் வருவதற்கு முன்பாக 73 ஆண்டு காலம் எல்லா அரசாங்கம் நடந்தது. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, மீண்டும் திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, மாறி மாறி ஆட்சி செய்தகள். 73 ஆண்டு காலத்துல 5,18,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன் 2021ஆம் ஆண்டு. அதிலிருந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு இந்த 4 வருஷத்துல கடன் வாங்கினது 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்காரு. 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாருங்க. இந்த ஆண்டு 25-26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ள 1,00,000 கோடி கடன் வாங்குவதாக திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னா 5,38,000 கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம். கடன் வாங்குதல இதுக்காக கூட ஆட்சி கொடுத்தாங்க. ஏப்பா, இதுக்காக ஆட்சி கொடுத்தாங்க. பிறக்கிற குழந்தைக்கு முதலானது 1 லட்சம் கடன். குழந்தை பிறக்கும் போதே கடனோடு தான் பிறக்குது. இப்படி கடன் மேல் கடன் வாங்கி மக்கள் மீது வரி சுமத்தி தான் இந்த கடனை திருப்பி அடைக்க முடியும். கடன் கொடுக்கணும் சாதாரண கடன் கொடுப்பது கிடையாது. உலக வங்கி பல்வேறு நாடுகள் இருந்து கடன் வாங்கி திட்டங்களை செயல்படுத்துறோம். அதற்கு வட்டி கட்ட வேணும், வாங்கின பணத்தை திருப்பி செலுத்த வேணும். எப்படி பண்ண முடியும்? ஏற்கனவே 5,18,000 கோடி கடன். இப்போ 5 வருஷம் நிறைவு பெறுகின்ற பொழுது 5,38,000 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட 10,46,000 கோடி என்று கருதுறேன். இப்படி கடன் மேல் கடன் வாங்கி நாட்டு மக்களை கடனிலே தத்தளிக்க விட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். இது தேவையா? தேவைங்களா?